ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதி விஜய் அவர்கள் ஒரு சேனலை ஆரம்பிக்க போகிறாருன்னு அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து சொல்லிட்டு வந்தார். ஆனால் டிவிகேக்கு மீடியாக்கள் நல்லாவே சப்போர்ட் பண்ணிட்டு வந்ததுனால தளபதி அவர்கள் டிவி சேனல் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண வேணான்னு தளபதி சொன்னதாகவும் ஒரு தகவல் வெளிவந்துச்சு. தாவிகாவினரும் கட்சி பணிகளை விறுவிறுப்பாக செஞ்சுட்டு வராங்க. பாண்டிச்சேரி பொதுக்குழு கூட்டம் முடிவடைந்த கையோட 18ஆம் தேதி ஈரோட்டில் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கு. அதற்கான முன்னேற்பாடுகளையும் செங்கோட்டையன் அவர்கள் தீவிரமாக செஞ்சுட்டு வராங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் சொந்தமாக டிவி சேனல் நடத்திட்டு வராங்க. ஸோ அந்தந்த கட்சியோட டிவி சேனல்கள் அவங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அதே போல தற்பொழுது எலெக்ஷன் வரதுனால தளபதி அவர்கள் ஒரு டிவி சேனலை ஸ்டார்ட் பண்ண போறதாகவும் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் கிடைச்சிருக்கு. கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி எல்லா மீடியாக்களும் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் கரூர் சம்பவத்திற்கு பின் எல்லா மீடியாக்களும் டிவிகேக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பார்த்த தளபதி அவர்களும் எல்லா மீடியாக்களும் விலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாரு. இதன் காரணமாக தளபதி அவர்களும் நம்ம புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவெடுத்துட்டாரு. அதற்கு முன்னேற்பாடாக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பணம் கொடுக்க இருப்பதாகவும் அதே போல இந்த டிவி சேனலுக்கு வெற்றி அப்படிங்கிற மாதிரி பேர் வைக்க போறாங்க. 2026 மார்ச்ல இந்த சேனல் பப்ளிஷ் பண்ண வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது. ஆதவ் அர்ஜுனா இதற்கான முழு பொறுப்பையும் ஏற்றுள்ளதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு.